சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 7. பச்சை மாலும் சடைமங்கையும் கோட்டையூரில் நல்ல சூழ்நிலையிலேயே வளர்ந்தனர். இறைவனின் திருவுளப்படியே எல்லாமும் நடந்தன. வருடங்கள் பல கடந்தன. இறைவன் இவர்களை ஆட்கொள்ளவும் சதுரகிரியில் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் குடிகொள்ளவும் உகந்த வேலை வர வேண்டாமா? அப்படி ஒரு வேலையும் வந்தது. அதையொட்டி இறைவனின் நாடகமும் படிப்படியாக அரங்கேறியது. பச்சைமால் 16 வயதையும் சடைமங்கை 12 வயதையும் எட்டினர். இருவருக்கும் திருமணம் பேசி திருமணமும் முடித்தனர் அவர்களது வீட்டினர். அவர்களது இல்லறம் இனிதே துவங்கிற்று. தனது குலத்தொழில் வழக்கத்தையொட்டி தனது பசுமாடுகளை ஓட்டிச் சென்று சதுரகிரி பகுதியில் மேய்த்தான் பச்சைமால். திருப்தியாக மேயும் பசுக்கள் தங்களது கன்றுகளுக்கும் ஊட்டி எஜமானனான பச்சைமாலுக்கும் வஞ்சனையின்றி பாலை வழங்கின. அவன் அதை கறந்து பாத்திரங்களில் நிரப்பி சடைமங்கையிடம் கொடுப்பான். அந்த பாலை வீடு வீடாக சென்று விற்று வருவாள் அவள். இதன் மூலம் கிடைத்த வருமானம் அவர்களுக்கு தாராளமாக இருந்தது. அதை கொண்டு அவர்கள் இருவரும் இனிமையாக வாழ்க்கை நடத்தினர். இவர்களது கொட்டிலில் பசுக்கள் பல்கி பெருகின. இடைவிடாமல் எப்பொழுதும் கன்று குட்டிகளின் குரல்கள் இனிமையாக கேட்டன. சற்றென்று நினைத்து பார்ப்பதற்குள் 20 வருடங்கள் கடகடவென்று ஓடிவிட்டன. அவர்களுக்கு கைலாயநாதன் கொடுத்த வாக்குப்படி அவர்கள் இருவரையும் ஆட்கொள்ள வேண்டிய நேரமும் நெருங்கியது. சாபத்தால் பூலோகத்தில் வசிக்கும் அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்க தீர்மானித்த பரமேஸ்வரன் சித்தர் ஒருவரது வடிவில் பூலோகத்தில் எழுந்தருளினார். ஜடாமகுடம் தரித்து ருத்ராட்ச மாலையை திருமார்பில் தாங்கி காவி வஸ்திரம் அணிந்து நெற்றியிலும் திருமேனியிலும் திருநீறு துலங்க கமண்டலம் ஏந்தி புறப்பட்டு வந்தார் ஸ்ரீ கைலாயநாதர். சதுரகிரியின் அடிவாரத்தில் உள்ள மாவுத்து என்ற ஊரில் எழுந்தருளினார் இந்த மகா சித்தர். மதுரை ஸ்ரீவல்லிபுத்தூர் சாலையில் வரும் கிருஷ்ணன் கோவிலில் இருந்து பத்திராயிருப்பு தம்பிப்பட்டி வழியாக சென்றால் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மாவூத்து. துறவிகளும் ரிஷிகளும் தவம் செய்து வாழும் கிராமமான மாவூத்தில் இந்த மகா சித்தருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. புதிய சித்தர் அங்குள்ள திருக்குளத்தில் தினமும் நீராடினார். இதற்கு பேறு பெற்ற அந்த திருக்குளம் மாவூத்தில் இன்றைக்கும் கண்கண்ட ஒரு சாட்சியாக விளங்குகிறது. தற்போது கூட விடிந்ததும் விடியாத அதிகாலை நேரத்தில் நீர் நிறைந்து ததும்பும் அந்த குளத்தின் நடுவில் நீர்க்குமிழிகள் பெரிய அளவில் மழுக்கென்று தோன்றி சற்று நேரத்தில் அடங்கி மறைவதாக அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் தகவல் சொன்னார். இதன் பொருள் இறைவன் இன்றும் அந்த திருக்குளத்தில் அதிகாலை நேரத்தில் நீராடுகிறார் என்பதாம் இது ஐதீகம். அன்று வழக்கம் போல் பச்சைமாலிடம் இருந்து நுரை ததும்பும் கறந்த பாலை வியாபாரத்துக்காக வாங்கி வந்தாள் சடைமங்கை. அவள் இந்த மாவூத்து பகுதியை கடக்கும்போது எதேச்சியாக மரத்தடி பக்கம் பார்த்தாள். அங்கு திருமேனி பிரகாசிக்க மகா சித்தர் ஒருவர் தியானம் செய்வது போல் மௌனமாக அமர்ந்திருந்தார். இயல்பாகவே பக்தி நிறைந்த சடைமங்கைக்கு அவரை வணங்க வேண்டும் என்று தோன்றியது. எனவே தன் கைகளில் இருந்த பால் பாத்திரங்களை பத்திரமாக கீழே இறக்கி வைத்துவிட்டு சற்று அவரை நெருங்கி பயபக்தியுடன் வணங்கினாள் அவள். திருவிளையாடல் புரிபவர் அல்லவா சித்தராக வந்திருப்பவர். அவரது நாடகம் திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் அரங்கேற வேண்டாமா? அவர் சடைமங்கையின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தவாறு அன்புடன் ஆசீர்வதித்தார். குழந்தாய், நீ நீண்ட கால மகிழ்ச்சியோடு வாழ்வாய். உனக்கு இனிமேல் எந்த விதமான குறையும் இருக்காது. அம்மா, நெடுதொலைவிலிருந்து பயணமாகி வரும் எனக்கு ஒரே தாகமும் பசியுமா இருக்கிறது. நடக்க முடியாமல் தான் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டேன். களைப்பு என்னை வாட்டுகிறது. உன்னை பார்த்தால் பால் வியாபாரம் செய்பவள் போல் இருக்கிறது. இந்த பாத்திரங்களில் பால் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பால் கொடுத்து உதவுவாயா என்று துவண்ட குரலில் கேட்டார். சடைமங்கைக்கு பரிதாபம் தோன்றியது. உடனே சற்றும் தாமதிக்காமல் இருப்பவற்றிலேயே சற்று சிறிய பாத்திரத்தை பாலுடன் எடுத்து அவரிடம் பவ்யமாக நீட்டினாள் அவள். உலகுக்கே உணவூட்டும் கைலாயநாதன் அவளிடமிருந்து பாத்திரத்தை நடுங்கும் கையுடன் வாங்கி தன் தலையை சற்று பின்புறமாக சாய்த்து அதிலிருந்து மொத்த பாலையும் அருந்தினார். பின்னர் பெரிதும் ஆறுதல் அடைந்தவராக காலியான பால் பாத்திரத்தை சடைமங்கையிடம் கொடுத்தவர், மிக்க நன்றி பெண்ணே. உனது கருணை மிக்க உதவியால் எனது தாகமும் பசியும் அடங்கிவிட்டன. நான் இன்னும் சில நாட்கள் இந்த பகுதியில் இருப்பேன்.
தினமும் என் பசியை போக்குவதற்கு இதேபோல் உதவுவாயா என்று கேட்டார் சித்தர் வடிவ சிவனார். நிச்சயமாக தருகிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள். அதன் பிறகு தொடர்ந்து தினமும் இறையாருக்கு பசும்பால் கொடுக்க தொடங்கினாள் சடைமங்கை. அது மட்டுமன்றி அவரது அன்றாட பூஜைகளுக்கும் உதவி புரிந்து வந்தாள். இவையெல்லாம் சடைமங்கையின் குடும்பத்தினருக்கு தெரியாது. பச்சைமால் கொடுத்து அனுப்பும் பாலில் கணிசமான அளவு தினமும் குறைவதைக் கண்டு குடும்பத்தினர் குழம்பினர். ஒரு நாள் அவர்கள் பச்சைமாலிடம் அதற்கான காரணத்தையும் விசாரித்தனர். அவன் அதிர்ந்தான். என்னது, பால் அளவு குறைகிறதா? அதற்கு வாய்ப்பே இல்லையே. சரி, இனிமேல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றவன் சடைமங்கையை கண்காணிக்க தீர்மானித்தான். மறுநாள் வழக்கம்போல் சடைமங்கையிடம் பால் கொடுத்து அனுப்பிவிட்டு அவளை பின்தொடர்ந்தான் பச்சைமால். அவள் எப்பொழுதும் போல சித்தருக்கு பால் கொடுத்து விட்டு எஞ்சிய பாலுடன் வீடு திரும்பினாள். பச்சைமாலுக்கு கோபம் வந்தது. உடனே வீட்டுக்கு ஓடி வந்தான். சடைமங்கை, சடைமங்கை என்று உரைத்த குரலில் அழைத்தான். சடைமங்கை ஐயத்துடன் அவன் முன் நின்றாள். பச்சைமாலின் முகத்தில் கோபம். சடைமங்கையின் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்த பச்சைமால், தினமும் இரவு பகல் பாராம மாடு மேய்த்து பாலை கறந்து காசுக்கு விற்க சொன்னா நீ கண்ட கண்ட பரதேசிக்கு எல்லாம் பாலை பருக கொடுக்கிறாயே, உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று ஏகத்துக்கும் திட்டியதோடு அவளை தண்டிக்கவும் செய்தான். அந்த தண்டனையை எந்தவித மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட சடைமங்கை மறுநாள் மகா சித்தரிடம் சென்று நடந்த சம்பவங்களை கூறி கண் கலங்கினாள். சித்தர் அவளை தேற்றினார். சடைமங்கை, பூலோகத்தில் இனி நவசக்திகளில் நீயும் ஒருத்தியாக இருந்து தெய்வ சக்தியோடு திகழ்வாய். சடாதாரி என்னும் திருநாமத்துடன் இதே மாவூத்தில் கோவில் கொள்வாய். உன்னை வந்து தொழும் பக்தர்களது குறையை தீர்த்து அவர்களுக்கு வேண்டும் வரம் கொடு என்று ஆசிர்வதித்து சடைமங்கையை மாவூத்தில் நிலை கொள்ளச் செய்தார். சடைமங்கையை காணாமல் தவித்த அவர்களின் அன்னர்கள் 7 பேரும் மகா சித்தரிடம் ஓடோடி வந்தார்கள். அவளது இறைநிலையை எடுத்துச் சொல்லி அவதார நோக்கத்தையும் விளக்கிய சித்தர் சடாதாரி என்ற பெயரில் தெய்வமானதையும் சொன்னார். பின்னர் சகோதரர் 7 பேரையும் தெய்வத்தன்மை வாழ்ந்த 7 ஐயனாராக்கி திசைக்கு ஒருவராக சதுரகிரியில் நிலை கொள்ளச் செய்தார். நடந்ததை அறிந்த பச்சைமால் அழுது புலம்பினான். மனைவி தெய்வமானதையும் அவர்களுடன் பிறந்த சகோதரர்கள் ஐயனாராகி திசைக்கொருவராக காவல் காப்பதையும் ஊரார் மூலம் அறிந்தான். ஜனங்கள் அனைவரும் இந்த தெய்வங்களுக்கு பொங்கலிட்டு படைப்பதையும் வழிபாடுகள் பிரமாதமாக நடப்பதையும் பார்த்து மனம் உருகினான். பித்து பிடித்தவன் போல சில நாட்கள் அலைந்தான். பிறகு பந்தபாசம் அனைத்தையும் துறந்து தனக்கு சொந்தமான பசுக்களை ஓட்டிக்கொண்டு சதுரகிரி மலையில் வசிக்கத் தொடங்கினான். பசி என்று வந்தவருக்கெல்லாம் பால், தயிர், மோர் போன்றவற்றை கொடுத்தான். தனக்கு மோட்சத்தை அருளுமாறு கைலையங்கிரி வாசனை நித்தமும் வேண்டி வந்தான். கோட்டையூர் பகுதியை ஆண்டு வந்த அரசன் மாவூத்தில் மகா சித்தர் ஒருவர் இருப்பதை அறிந்தான். ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் புறப்பட்ட அவன் அந்த சித்தரை சந்தித்து வணங்கினான். ஆசீர்வதித்த மகா சித்தர், மன்னா, உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டி உள்ளது. எனக்கு இங்கே ஒரு ஆலயம் எழுப்பு என்றார். சித்தரின் ஆணையை சிறமேற்கொண்டு செயல்படுத்தினான் செங்கோல் மன்னன். திறமையான சிற்பிகளையும் ஸ்தபதிகளையும் வரவழைத்து ஆலய பணிகளை ஆரம்பித்தான். மாவூத்தில் மகேசன் ஆலயம் மகோன்னதமாக உருவானது. ஆலய பணிகள் அற்புதமாக முடிந்தன. ஒரு நாளில் அதிகாலை வேளையில் கதிரவன் தன் கதிர்களை பரப்பி மாந்தர்களை துயில் எழுப்பிய பொழுதில் மன்னர் மற்றும் ஆன்றோர்களுக்கு தங்களது சுயரூபத்தை காட்டி அருளிய மகாசித்தர் புதிய ஆலயத்தின் உள்ளே சன்னதியில் புகுந்து லிங்க ஸ்வரூபமாக மாறினார். இதை கண்டு மன்னரும் மற்றவர்களும் நமச்சிவாய கோஷத்தை எழுப்பி இறைக்காட்சியை கண்டு இன்புற்றார்கள். இந்த லிங்கமே உதயகிரிநாதர் என வழங்கப்பட்டு வருகிறது. மாவூத்தில் புனித குலத்தில் நீராடி உதயகிரிநாதரையும் சடாதாரியையும் தரிசிப்பவர்கள் தங்களது பாவங்களை தொலைய பெற்று புனிதம் நிரம்பியவர்களாக மாறுகிறார்கள். சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் எழுந்தருளும் முன்பு தோன்றியவர் இந்த உதயகிரிநாதர் என்பதால் சதுரகிரி செல்லும் அன்பர்கள் இவரையும் வணங்குவது சிறப்பு. ஒரு நாள் பசுக்களை தொழுவத்திற்கு ஓட்டி வந்தபோது அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை சுந்தரானந்தர் பூஜிப்பதை பார்த்தான் பச்சைமால். சுந்தரலிங்கத்துக்கு வஸ்திரம் தரித்து மலர் மாலைகளை அணிவித்து நமச்சிவாய மந்திரம் ஜபித்து தூபங்களின் மனம் கமிழ சுந்தரானந்தர் பூஜை செய்வதை பார்த்து அப்படியே சொக்கி போனான் பச்சைமால். இறுதியில் ஆரத்தி காட்டி வழிபாட்டை முடித்த
சுந்தரானந்தர் முகத்தை திருப்பினார். பச்சைமால் அங்கு நின்றிருந்தான். சுந்தரானந்தர் என்னும் சித்த புருஷரின் பார்வை தன் மீது படிவதை கண்ட பச்சைமால் அவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். அவர் அவனை ஆசிர்வதித்தார். ஐயா, நான் பசுக்களை மேய்த்து வருபவன். செழுமையாக பால் தரும் ஒரு பசுவினது பாலை இந்த சிவனாரின் அபிஷேகத்துக்கும் தங்களுக்கும் உதவும் பொருட்டு தினமும் கொண்டு வந்து தருகிறேன். இதற்கு தாங்கள் என்னை அனுமதித்தால் அதை என் பாக்கியமாக கருதுகிறேன் என்ற விண்ணப்பத்துடன் அவரின் திருமுகத்தை ஏக்கமாக பார்த்தான். ஒரு புன்னகையுடன் அவனது வேண்டுகோளுக்கு அனுமதி தந்தார் சுந்தரானந்தர். அதன் பிறகு சொன்னபடியே நடந்து கொண்டான் பச்சைமால். குறிப்பிட்ட ஒரு பசுவிடம் இருந்து நித்தமும் கறந்து பச்சைமால் கொண்டு வரும் நுரை ததும்பும் பாலை லிங்க திருமேனியின் அபிஷேகத்துக்கும் தனக்கும் பயன்படுத்தி கொண்டார் சுந்தரானந்தர். பச்சைமாலை தாம் ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்த சிவபெருமான், இந்த பச்சைமால் தான் முந்தைய பிறவியில் யாழ்வல்ல தேவர். மகா சித்தராக வெந்நீர் அணிந்து ருத்ராட்ச மாலைகள் தரித்து சடாமுடியுடனும் காவி உடையுடனும் சதுரகிரியில் தோன்றினார். சதுரகிரியில் கற்பக விருட்சத்தின் அடியில் மகா சித்தர் தனித்திருக்கும்போது சுந்தரானந்தரும் சட்டைநாதரும் அங்கு சென்று அவரை தரிசித்தனர். மகா சித்தரிடம் ஆசி பெற்றார்கள் இருவரும். அப்பொழுது சுந்தரானந்தர் பூஜித்து வரும் லிங்க திருமேனி குறித்து ஆர்வமுடன் விசாரித்தார் மகா சித்தர். சித்து விளையாட்டுக்கெல்லாம் அதிபதியான அந்த சிவபெருமானார் பச்சைமாலிடம் தனது விளையாட்டை காட்ட விரும்பினார். அந்த நேரம் பார்த்து தனது பசுமாடுகளை ஓட்டி கொண்டு தொழுவத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் பச்சைமால். எதிரே சுந்தரானந்தரை பார்த்தவன், இதோ சாமி, தொழுவத்துக்கு போனதும் பால் கறந்து உடனே கொண்டு வந்துடுறேன் என்றபடி மாடுகளை வேகமாக விரட்டி சென்றான். அங்கிருந்து மகா சித்தரின் விளையாட்டு ஆரம்பமானது. சுந்தரானந்தருக்கும் சுந்தரலிங்கத்திற்கும் பாலை தரும் அந்த குறிப்பிட்ட பசுமாட்டை மட்டும் எவரும் அறியாமல் அதே கற்பக விருட்சத்தின் அருகே மறைந்திருக்கும்படி செய்தார். பிற மாடுகள் எல்லாம் வழக்கம்போல் பச்சைமாலுக்கு முன்னால் தொழுவதற்கு விரைந்தன. தொழுவத்தை அடைந்த பச்சைமால் அனைத்து மாடுகளையும் அதனதன் இடத்தில் கட்டி போட்டான். அப்பொழுதுதான் கவனித்தான், சுந்தரானந்தர் மற்றும் சுந்தரலிங்கத்திற்கு பால் தரும் குறிப்பிட்ட பசுமாட்டை காணவில்லை என்று. எங்கெங்கெல்லோமே தேடினான், பசுவை காணவில்லை. தவித்தான். நேரம் விரைந்து கொண்டிருந்தது. சுந்தரலிங்கத்திற்கு பூஜை செய்யும் வேலை நெருங்குகிறது. ஒரு வேளை வழியில் எங்காவது தவறியிருக்குமோ என்று எண்ணியவனாக மாட்டை தேடிக்கொண்டு வந்த வழியே திரும்பி நடந்தான் பச்சைமால். அவன் விழிகள் பசுவை பரபரப்புடன் தேடின. என்ன தேடியும் பயனில்லை. சலிப்புடன் நடந்து வரும்போது ஓரிடத்தில் தன் பசு நிற்பதை கண்டான். அதை அழைத்து செல்லும் பொருட்டு அதை நெருங்கியவன் அதிர்ந்து போனான். இறைவனுக்கு பால் தரும் அந்த பசுவின் மடியில் வாய் வைத்து பாலை பருகி கொண்டிருந்தார் மகா சித்தர். செந்நிறமான அவரது அதரம் எங்கும் பாலின் நுரை பஞ்சு பொதி போல் படிந்திருந்தது. பச்சைமால் பதற்றம் அடைந்தான். இறைவனுக்காக நேர்ந்துவிட்ட ஒரு பசுமாட்டின் பாலை யாரோ ஒரு ஆசாமி அருந்தி அபச்சாரம் செய்து விட்டானே என்று அவன் உள்ளம் குமறியது. அதனால் எழுந்த கோபத்தால் சற்றும் யோசிக்காமல் தன் கையில் இருந்த கழியால் மகா சித்தரின் தலையில் இடைவிடாமல் ஓங்கி ஓங்கி அடித்தான். ஆத்திரம் தீரும் மட்டும் மகா சித்தரை தனது மாடு விரட்டும் கழியால் நெய்ய புடைத்த பச்சைமால் அப்படியும் ஆவேசம் தணியாதவனாக குமைந்தான். கொஞ்ச நேர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவரை அடிப்பதற்காக பாய்ந்தான் பச்சைமால். அந்த நேரம் சரியாக அங்கு வந்து சேர்ந்த சுந்தரானந்தரும் சட்டைநாதரும் அந்த காட்சியை கண்டு துடிதுடித்து போய்விட்டார்கள். சித்தர்கள் இருவரும் சினம் கொண்டு பச்சைமாலின் மேல் பாய முற்பட்ட போது மகா சித்தர் புன்னகையுடன் அவர்களை தடுத்தார். இதெல்லாம் எமது விளையாட்டே என்றவர் உடனே அவர்களுக்கு திருக்காட்சி தந்தார். மான், மழு, கபாலம், சூலம் தரித்து சர்ப்பங்களை ஆபரணமாக அணிந்து கொன்றை மாலை சூடி உயர்ந்த ஜடாமகுடத்துடன் பிரம்மாண்டமாக காட்சி தந்தார் மகா சித்தராக வந்தவர். மகேசனாக காட்சி தந்ததும் பச்சைமால் வியப்பு, திகைப்பு மற்றும் பயத்துடன் தடுமாறினான். அவன் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது. கை கால்கள் படபடத்தன. இவ்வளவு நாளும் நான் பசுவின் பாலை கறந்து கொண்டு வந்து தந்தது இந்த ஈஸ்வரனுக்குத்தானா என்று சந்தோஷம் உள்ளத்தில் மேலிட உற்சாகமாக கூக்குரலிட்டான். நமச்சிவாய நாமத்தை நெக்குருக ஜபித்தான். கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி ஆனந்த கூத்தாடி அந்த அப்பனை வணங்கினான். ஈஸ்வரா, அறியாமல் நான் செய்த பிழையை பொறுத்தருளும். வந்திருப்பது நீ என்று தெரியாமல் கழிகொண்டு உன்னை
காயப்படுத்தி விட்டேன் என்று பரமேஸ்வரனின் கால்களில் விழுந்து வணங்கினான். சுந்தரானந்தரும் சட்டை முனியும் இறைவனை வணங்கி அவரது அருளாசி பெற்றனர். இறை தரிசனம் பெற்ற பச்சை மாலை பெருமையாக பார்த்தனர். பிறகு ஈஸ்வரனின் பார்வை பச்சை மால் மேல் படர்ந்தது. பச்சைமால், உனது பணியில் யாம் மிக மகிழ்ந்தோம். நித்தமும் எமது அபிஷேகத்துக்கு பசும்பால் கொடுத்ததோடு அடியார் சுந்தரானந்தரின் பசியையும் போக்கவும் உதவியிருக்கிறாய். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார் சிவபெருமான். இதுநாள் வரை எதை எதிர்பார்த்து சதுரகிரிக்கு வந்து தனது பணிகளை தொடர்ந்தானோ அதை அன்று அடைந்து விட்டான் பச்சைமால். மகேஸ்வரனின் காட்சி இன்று அவனுக்கு கிடைத்து விட்டது. இத்தனை நாளாக அவன் செய்து வரும் தர்ம பணிகளுக்கு தகுந்த பலனும் கிடைத்துவிட்டது. இறைவனை இன்முகத்துடன் நோக்கினான். இடையனான அடியேனுக்கு காட்சி தந்து கருணை புரிந்த வள்ளலே, உம்மை நான் இந்த சதுரகிரியில் தரிசித்ததை விட வேறு என்ன பேறு வேண்டும்? இதுவே ஆனந்தம், பரமானந்தம். இனியும் எனக்கு பிறப்பு வேண்டாம். உன் பாதார விந்தங்களில் என்றென்றும் நான் சேவை புரியும் பாக்கியத்தை தாருங்கள். அதுவே நான் வேண்டும் ஒரே வரம் என்று இறைஞ்சினான். இறைவன் புன்னகைத்து பச்சை மாலை ஏற்று தனது திருவடிகளில் ஐக்கியப்படுத்தினார். இறையுருவில் இரண்டர கலந்து விட்டான் பச்சைமால். பின்னாளில் பச்சைமாலின் பெற்றோருக்கும் தனக்கு பால் ஈந்த அந்த பசுவுக்கும் கூட மோட்ச பதவி அருளினார் ஈசன். நடந்த காட்சிகளை கண்டு தங்களை மறந்து சிவாய நம ஜபத்தில் திளைத்திருந்த சுந்தரானந்தரையும் சட்டை முனியையும் பரிவு நிரம்பிய பார்வை கொண்டு பார்த்தார் சிவபெருமான். கேளுங்கள் சித்தர்களே, நீங்கள் நம்மிடம் வேண்டுவது என்ன என்று கேட்டார். சித்தர்கள் சிவபெருமானிடம் என்ன கேட்டாங்கன்னு அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாமா?